வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பீக் வித் அஸ். நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அப்படியே வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். 2022 ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தோம். இது 4வது வீடியோ ஆல்ரெடி முடிச்சாச்சு. இது 5வது வீடியோ. இந்த 5வது வீடியோ வந்து பார்க்கலாம், சரிங்களா? இதில் இருக்கிற 50 கொஸ்டினோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் க்ளீனாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை அறிக. தவறான இணையை அறிக. ஜுவாலை, தீயின் அனல். ஜுவாலைனா தீயின் அனல், சரியானதுதான். அடுத்து கார் ஹாரன். கார்னா என்ன? மகிழுந்து. கார்னா என்ன? மகிழுந்து. ஹாரன் அப்படின்னா என்ன? ஒலி, ஒலி எழுப்புறோம்ல. அடுத்து இங்க பாருங்களே, சப்தம். சப்தம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, வடச்சொல். சப்தம் அப்படின்னா ஓசை. அப்ப இதுவும் சரியா தான் இருக்கு. ஈக்குவலாக. ஈக்குவலாக அப்படின்னா சமமாக தானே வரணும். ஆனா இங்க நிலையான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போது கூட நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எடுத்தோன்னு ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வேற ஏதாச்சும் கார் ஹாரன் தப்பா இருக்கோ இல்ல சப்தம் தப்பா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். தவிர இதுல சரியான ஆன்சர் யோசிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா தான் இது ஈக்குவலாகன்னு கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து வேற ஏதாச்சும் வேறு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நமக்கு வந்து சரியா மைண்ட்ல வந்து ப்ராசஸ் ஆகும். நிலையாக அப்படின்னா சமமாக ஈக்குவல் கிடையாதுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? 2வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என ஏவி கூறுவது. நீயே செய்யணும் வந்து இன்னொரு ஏவணும் அப்படின்னால இது என்ன விடை? ஏவல் விடை. வினா எத்தனை இருக்கும்? வினா 6, விடை 8. அதுக்கப்புறம் 3வது கொஸ்டின் பாருங்க. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிறவங்களா பாருங்களே, அண்ணா, திருவிக்கா, பாரதியார், அப்துல் கலாம். இதுல பாரதியாரையும் அப்துல் கலாமையும் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா பாரதியார் பாட்டு மாதிரி பாடியிருப்பாரு. ஆனா திருவிக்காவும் பேரறிஞர் அண்ணாவும் ஒரே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ அண்ணா வந்து 9th புக்ல வந்து அண்ணா வந்து ஒரு 10 லைன் கொடுத்துருப்பாரு. அதாவது அவரோட பொன்மொழிகள் 10 கொடுத்துருப்பாரு. அது எல்லாத்தையுமே நீங்க படிச்சு வைக்கணும், சரிங்களா? மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு. அதுக்கப்புறம் கத்தியை திட்டாதே ஒன்று புத்தியை திட்டு. அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பகுத்தறிவும் சுயமரியாதையும் இளைஞர்களுக்கு தேவைன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். அப்போ பகுத்தறிவு சுயமரியாதை அப்படின்னாலே நம்ம யாரை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெரியாரை சூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா அண்ணா சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன வைக்கணும் அப்படின்னா இளைஞர்கள்னு வந்தாலே அண்ணா போட்டுருங்க. இளைஞர்கள் அப்படின்னு வந்தாலே அண்ணா போடுறதா கரெக்டா இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி வழக்கறிஞரின் வாதம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும்ல. அதாவது சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. அதுவும் அவர் தான் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல பொன்மொழிகளா இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து கரெக்டா மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா அண்ணாவை சூஸ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மடலி அல்லது வடலி என்பதை குறிக்கும் பொருள் தேர்க. மடலி அல்லது வடலி இது என்ன அப்படின்னா பனையின் இளநிலைக்கு வரும். பனையோட இளநிலை தான் மடலி அல்லது வடலின்னு சொல்லுவாங்க. இதுவே பலாமரத்தின் இளநிலை அப்படின்னா மூசு, சரிங்களா? அதே வந்து மாமரத்தின் இளநிலை அப்படின்னா வடு. அடுத்து வந்து தென்னையின் இளநிலைனா முற்றாத தேங்காய்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இளநீர். முடிச்சுங்களா? அப்போ இது 3மே வந்து என்னன்னு தெரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பனையின் இளநிலை வந்து வடலின்னு கண்டுபிடிச்சிச்சா? ஆன்சர் அவ்வளவுதான். அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்வதே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அதெல்லாம் வரும்ல. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறப்புகிறது. எப்படின்னா அ ஆ, இ ஈ, உ ஊ. அப்போ வந்து நம்ம வந்து உதடுகளை வந்து மாற்றி வைக்கும் போது வெளிப்படும் காற்றோட அந்த ஃப்ரீக்வன்சி மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒலியை வந்து உச்சரிக்கிறோம், அவ்வளவுதான்.
இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. மெய்யெழுத்துக்கள் 18ம் ஒலிக்க உடலின் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அதாவது மெய்யெழுத்துல வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்குல்ல, இந்த கசட தவிர வல்லினம் மார்பு, ஞயனமான மெல்லினம் மூக்கு, அந்த மாதிரி சொல்றோம்ல. அப்போ வந்து உடலின் இயக்கத்தின் மூலமா தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கிறது, மெய்யெழுத்துக்கள் பிறக்கின்றன சொல்லி போட்டிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். மெய்யெழுத்து எவ்வளவு மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை தான் வரும். மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்து 12ம் சேருவதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும். அவ்வளவுதான். அது எப்படி போடலாம் அப்படின்னா 12 × 18 216 அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ அதை படிச்சாச்சு, இதை ஃபுல்லா ஞாபகம் வச்சுட்டோமா? அடுத்து இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்துடலாம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 5. உயிருக்கு முதன்மையானது காற்று. காற்றோட மூலமா தான் நம்ம வந்து மொழியை உச்சரிக்கிறோம். உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? உயிரெழுத்துக்கள் 12. இதெல்லாம் ஈஸி தான். 10 கொடுக்கும்போது உங்களுக்கு 10ல் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சுன்னா நீங்கள் கான்ஃபிடண்டாக 10 படிக்காமையே அடிக்கலாம். ஆனால் தெரியாத ஒரு பேராகிராஃபோ தெரியாத ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் போது அங்கே படிச்சுட்டு தான் பண்ணணும். இதுக்கு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண வைக்கணும். உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் தான் இருக்குது. முன்னாடிலாம் 3 மணி நேரத்தில் வந்து தமிழில் வந்து நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கும், போனால் டிக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே படிக்கணும், இங்கே யோசிக்கணும். அப்போ வந்து அங்கே நீங்கள் வந்து எப்படி சப்கான்சியஸாக நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, அந்த ஸ்பான்டனியஸாக அங்கே வந்து எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கிற உங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா 10 படிக்க தேவையில்லை. தெரியாத ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்கன்னா 10 ஃபுல்லாக படிச்சுட்டு தான் பொறுமையாக தான் ஆன்சர் பண்ணணும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 216. பொருத்தமான காலம் அமைத்தல். எதிர்காலம். காலம் வந்து 3 வகைப்படுமா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்காலம். உணவு உண்டவன் அயர்ந்து தூங்கினான். அயர்ந்து தூங்கினான் அப்படின்னு வந்திருக்கா? அதே மாதிரி மண்ணில் விண்ணில் ஆய்வுகள் நிகழ்கின்றன. நிகழ்கின்றன அது இது என்ன வரும்? நிகழ்காலம் சொல்லலாம். தூங்கினான் அப்படின்னா அது முடிந்த காலம், அப்போ வந்து இறந்த காலம். அடுத்து மலை மீது ஏறுவேன், இதுக்கு மேல ஏற போறேன். மனிதன் நிலவில் சென்று வாழ நினைக்கிறான், இதுவும் எதிர்காலம் தான். மனிதன் நிலவில் சென்று வாழ நினைக்கிறான், இது எதிர்காலத்துல வராதுன்னு நினைக்கிறேன். மலை மீது ஏறுவேன், இதுக்கு மேல நடக்கிறது தான் அது வந்து எதிர்காலமா இருக்கும். அப்போ மலை மீது ஏறுவேன் இதுதான் சரியான விடை. கீழ்கண்ட தொடர் எக்காலத்திற்குரியது? ஆய்வுகள் செய்து பார்க்கிறான், ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், அப்போதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ இது வந்து நிகழ்காலம். ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். இந்த நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம படிச்சோனாலே புரிஞ்சிடும். ஆனா கான்செப்ட் படி நீங்க வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கின்று, ஆனின்று இதெல்லாம் நிகழ்கால இடைநிலை, அந்த மாதிரி இலக்கண குறிப்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே எடுத்து படிச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? எந்த 2 சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கும்? கண் பிளஸ் அழகு, கண் அழகுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரிதான். அப்போ இதே மாதிரிதான் இங்கேயே வரும். இங்க பாருங்களே, இது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ பண் நுண்டுன்னு இருக்கா, இதுக்கு இடையில இன்னொரு எழுத்து வரும், இன்னும் வரும். அதாவது தனிக்குறில் முன் ஒற்றுவரின் இரட்டும், தனிக்குறில் முன் ஒற்றுவரின் இரட்டும். இதை நல்லா எழுதிக்கங்க. தனிக்குறில் முன் ஒற்றுவரின் இரட்டும். சரிங்களா? அப்போ பண்ணுண்டு, இன்னு பிளஸ் நு, பண்ணுண்டு, அவ்வளவுதான். வந்துருச்சுங்களா? அப்ப இதுவே என்ன பண்ணுவோம்? பின்னுண்டுன்னு மாறுமா? ஏன்னா தனிக்குறில் முன் ஒற்றுவரின் இரட்டும். அப்ப இன்னு சேர்ந்துக்கும், இன்னு சேர்ந்தா இங்க என்ன வரும்? உண்டுன்னு இருக்கும். இன்னையும் ஊவையும் சேர்ப்போம், இன்னையும் ஊ சேர்த்தா நூன்னு மாறிடும். அப்ப இங்க என்ன இருக்கும்? பின் நுண்டு. இதுதான் இங்கே வரும், கண்ணுண்டு. அப்போ வந்து இதே கான்செப்ட் தான் இந்த 4 இதுக்கும் வருது. அப்ப இதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வினை மரபு எழுதுகன்னு சொல்லியிருக்காங்களா?
சோறு தின்னு வராது, முறுக்கு தின். அதுக்கப்புறம் வந்து சோறு சாப்பிடுன்னு வராது. இதுல பால் பருகு, அதுவே தண்ணீர் குடி, இதெல்லாம் வினைமரபுல வரும். சோறு உண். எப்ப இதுதான் சரியான விடை. மற்ற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு போங்க. அதுக்கப்புறம் எழுத்து வழக்கு தொடரை காண்க. எழுத்து வழக்கு தொடர்ன்னு சொல்லிட்டாங்க. உசிர்ங்கிறது எழுத்து வழக்கு கிடையாது, அது பேச்சு வழக்கு. தப்புங்கிறது எழுத்து வழக்கு கிடையாது, பேச்சு வழக்கு. உயிர் இருக்கிற வரை தப்பு செய்ய மாட்டேன், இது ஒண்ணு தப்புங்கிறனால அது எல்லாமே வந்து வராது. உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன், இது சரிதான். ஓகேங்களா. உசிர்ங்கிறது வந்து பேச்சு வழக்கு. அப்போ இதுல எது ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பின் வருவனவற்றில் எது சரியானது? பேச்சு வழக்கு. பின் வருவனவற்றில் எது சரியானது? பேச்சு வழக்கில் கேட்டிருக்காங்க. இவருங்க அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும், சரிங்களா. அப்போ அது வந்து நார்மலான ஒரு பேச்சு வழக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா பசிக்கிறது எழுத்து வழக்கு, அப்போ இதுல வந்து வராது. அம்மா பசிக்குது இது பேச்சு வழக்கு. எனக்கு உணவு வேண்டுங்கிறது எழுத்து வழக்கு, அப்போ இது வரக்கூடாது. அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும், இந்த பசிக்கிறதுங்கிறது வந்து எழுத்து வழக்கு வரும், அப்போ இது வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அடுத்து சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. இப்போ இதுல வந்து அந்தோ அடடா அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆச்சரியக்குறி தான் போடணும். சரி, இந்த ஆச்சரியக்குறிங்கிறது வந்து இந்த வியப்பு குறின்னு சொல்லுவாங்க, ஆச்சரியக்குறின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கெல்லாம் வரும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி, அடுத்து வியப்பு, அடுத்து அச்சம், அடுத்து அவலம், அடுத்து இரங்கல். இதுல எல்லாத்துலயுமே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஆச்சரியக்குறிங்கிறத நம்ம போடுவோம், சரிங்களா. இந்த ஆச்சரியக்குறியை இதுல எல்லாத்துலயுமே போடுவோம். அப்போ இங்க வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, அப்ப இது என்னது? அவலம், அவலத்தை குறிக்குது. அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான் அந்தோ. அப்போ ஆச்சரியக்குறி கரெக்டா போட்டிருக்காங்க. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, இங்கேயும் ஆச்சரியக்குறி வரும், அப்போ கரெக்ட், சரிங்களா. அடுத்து சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிய. இங்கேயும் வந்து நிறுத்தற்குறிகள் வந்திருக்கு. யாழினி நிலா நிலா ஓடிவா என பாடினாள். இங்க வந்து நேர்கூற்று வாக்கியங்கள்ல இரட்டை மேற்கோள் குறி வரும். அப்ப வந்து இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா நேர்கூற்று வாக்கியங்களா யாழினி அவங்க என்ன பாடியிருக்காங்க அப்படின்னா நிலா நிலா ஓடிவா. அப்போ ஒரு முக்கியமான லைன், அந்த பாட்டோட லைனை குறிப்பிடும் போது இந்த இதுல வந்து வரும், சரிங்களா. அப்போ ஆன்சர் எது அப்படின்னா இந்த இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு லைன்ல தான் இருக்கு, ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. மற்ற எதுலையுமே வந்து இரட்டை மேற்கோள் குறி வரல. அடுத்து கலைச்சொற்கள் வந்தாச்சு. லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல், போனாலஜினா ஒளியியல், ஜேர்னலிசம் இதழியல், ஆர்த்தோகிராஃப் எழுத்திலக்கணம். அப்போ ஆன்சர் என்ன? 2, 3, 4, 1. அடுத்து கூற்று காரணம், எது சரி எது தவறு? பாடுதல், படித்தல், தொழில் பெயர்கள். பாடுதல், படித்தல், தொழில் பெயர்கள். ஆமா, என்னென்ன தொழில் பெயர் விகுதிகள்? தல், அல், அம், அப்புறம் வந்து கை, வை, ஐ, கு, பூ, இதெல்லாமே வந்து தொழில் பெயர் விகுதி. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இந்த தொழில் பெயர் விகுதிகள் வரணும் அப்படின்னாலே தல் அல் வந்துருச்சா, அப்போ தொழில் பெயர் தான். தொழில் பெயர் வந்துருச்சு. காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முன்னிலைக்கு மட்டுமே வரும், படர்கைக்கே உரியது, படர்கைக்கு மட்டும் இல்லாமல் முன்னிலைக்கும் உரியது, மூவிடத்திற்கும் உரியது. அப்போ இங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தமிழ் புக்ல போய் இலக்கணம் இருக்கும், அதுல இலக்கணத்துல வந்து தொழில் பெயர்னா என்னன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த தொழில் பெயர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பெயர் வந்து படர்கைக்கே உரியது. இப்ப பாருங்களேன், பாடுதல், வாழ்க்கை, சரிங்களா. இந்த மாதிரி படிக்கும் போது இப்போ வந்து வாழ்க்கைங்கிறத வந்து ஒரு படர்கையில் இருக்கிறவங்கள குறிப்பிடுது, அது யாருன்னே தெரியாது. ஓடுதல் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் குறிப்பிடல, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ இல்லை வந்து முன்னிலையோ யாரையும் குறிப்பிடாம யாரோ ஒருத்தவங்க பண்றத ஓடுதல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க, வாழ்க்கைன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ அது வந்து படர்கைக்கு உரியது. அப்போ வந்து இங்க என்ன வரும் அப்படின்னா படர்கைக்கே உரியதுன்னு வரும். இதே லைன் அப்படியே வந்து டிட்டோவா வந்து ஸ்கூல் புக்ல இருக்கும். அடுத்து குரல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. தொடு, தோடு, தொடுனா தொடுதல், தோடுனா அணிகலன்.
அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து கார்காலம், குளிர்காலம், முன்பனிகாலம், பின்பனிகாலம் இது கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சித்திரை, வைகாசி, சரிங்களா, அதுக்கப்புறம் ஆனி, ஆடி, அதுக்கப்புறம் இருக்கிறதுல இங்கே இருக்குதா. இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, சித்திரை வைகாசியில இருந்தா வரும். அப்போ வந்து இளவேநீர் காலம், இளவேநீர் காலம், அதுக்கப்புறம் முதுவேநீர் காலம். முதுவேநீர் காலத்துக்கு அப்புறம் என்ன காலம் வரும் அப்படின்னா கார்காலம் வரும். அப்போ கார்காலம் வந்து கார் மட்டும் போட்டுக்கிறேன். கார்காலம், கார்காலம் இங்க என்ன வரும்? ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. ஆவணி, புரட்டாசி. ஒரு மாசத்தை சரியான முறையில படிச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதை மாத்திக்கங்க, ஏன்னா இது ஈஸியாயிடும். குளிர்காலம், அடுத்து குளிர்காலம் என்னது? ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. ஐப்பசி, கார்த்திகை. அதுக்கப்புறம் என்னது? குளிர்காலம் முடிஞ்சிருச்சா? குளிர்காலத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு? முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். அவ்வளவுதானே. முன்பனிக்காலம் என்ன? ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. பின்பனிக்காலம் மாசி, பங்குனி. அப்போ இந்த மாசங்கள் நமக்கு சரியா தெரியும், ஆனா இந்த முறை மட்டும் தான் நமக்கு தெரியாது. அப்ப இங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, முதல்ல இளவேநீர் காலம், அதுக்கப்புறம் வந்து முதுவேநீர் காலம், அதுக்கப்புறம் கார்காலம், அதுக்கப்புறம் வந்து குளிர்காலம், அதுக்கப்புறம் முன்பனிக்காலம், அதுக்கப்புறம் பின்பனிக்காலம். இந்த மாதிரி படிங்க. அதே மாதிரிதான் அந்த திணை முறைகள் வரும்ல, திணைக்கு வந்து குறிஞ்சி திணை, முல்லை திணை, இதெல்லாம் வந்து என்னென்ன விலங்குகள் இருக்குது எல்லாமே வந்து ஒரு விதமான ஷார்ட்கட்ல போனாலும் சரி, இல்லை முறையா படிச்சீங்கனாலும் சரி, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிதலோடு படிக்கும்போது ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். புரிதல் இல்லாம வேணும்னு மனப்பாடம் பண்ணும்போது அது மனப்பாடம் ஆகாது. அப்போ இந்த மாதிரி படிக்கும் போது வந்து உங்களுக்கு இந்த மாதங்கள் தெரியும். இதை வந்து வரிசைப்படுத்திட்டீங்கன்னா அப்போ வந்து இதை மாற்றி படிக்கவே தேவையில்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி எழுதி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். பறவை, பறவைனா கடல். அடுத்து தார் அப்படின்னா மாலை, தார்னா மாலை தெரியும். முனிவுனா சினம், உவகை அப்படின்னா மகிழ்ச்சி, தமர்னா உறவினர். இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பார்த்துங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2, 4, 1, 3. அடுத்து சரியான இணைப்பு சொல். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம், எனவே படிச்சு பார்க்கும் போதே முடிஞ்சிடும். ஏனெனில் வராது. எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள், ஆகையால் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் இந்த இடத்துல யோசிக்காதீங்க. இது மாதிரி நிறைய புக்கில் இருக்கிற நிறைய இதை அண்டர்லைன் பண்ணி படிச்சிருங்க. அதுதான் திருப்பி கேட்பாங்க கண்டிப்பா. சரிங்களா? அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பானை செய்தல் வராதுல்ல. இங்க என்ன வரும் அப்படின்னா கூரை முறைதல். சரிங்களா? கயிறு கட்டுதல் அந்த மாதிரி தான் வரும். பானை வனைதல். அப்போ இதுதான் சரியானது, பானை வனைதல். அடுத்து கூவல் என்று அழைக்கப்படுவது எது? இது கொஸ்டினா மாறப்போகுது. அப்போ வந்து எது? சரி, ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. கூவல்னா என்ன? கூவல் அப்படின்னா என்ன? கூவல் அப்படின்னா வந்து சிறு கிணறுன்னு சொல்லுவோம். சிறு கிணறுன்னு சொல்லலாம். இது வந்து அதிகமா எங்க காணப்படும் அப்படின்னா கடலோரத்துல இருக்கிறதுல காணப்படும். கடலோரத்துல இருக்கும். அப்போ கூவல்னாவே கடலோரத்துல காணப்படுற கிணறு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையே திருப்பி கொஸ்டினா கூட கேட்பாங்க. சரியான ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. கோவை, கோயம்புத்தூர். சரி. கும்பைன்னு வராது, இங்க என்னது? குடந்தைன்னு வரும். புதுக்கோட்டை, இது ரெண்டையுமே மாத்தி எழுதணுமா? புதுகைன்னு வரும், இங்க புதுவைன்னு வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்து திருநெல்வேலி என்னன்னு சொல்லுவாங்க? நெல்லை மாவட்டம்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி நெல்லை மாவட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்க பாருங்க, ஒரு பொருள் தரும் ஒரு சொல் தரும் பல பொருட்களை கண்டறிக. இப்போ இந்த மாக்கு என்னென்ன அர்த்தம்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். மானா வந்து பெரிய, விலங்கு, துகள், அளவு,
அறிவு, வண்டு, திருமகள், மேன்மை, இந்த மாதிரி நிறைய இன்னும் ஒரு 2-3 தான் இருக்குது. இதை மட்டும் எழுதியிருக்கேன். நான் மீதி இருக்கிறத வந்து நான் மறுபடியும் நடத்தும் போது கூட நான் சொல்லிடுறேன். பெரிய, விலங்கு, துகள், அளவு, அறிவு, மேன்மை, வண்டு, திருமகள், இது எல்லாமே வந்து எதாவது குறிப்பிடும் அப்படின்னா மாங்கிற ஒரே ஒரு எழுத்து தான் குறிப்பிடும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்களே, இப்போ மரம், விலங்கு இது ரெண்டுமே அதுல இருக்கும். பாருங்க, மரமே விட்டுட்டோமா, மரம் மரம் இருக்கு. அதுக்கப்புறம் விலங்கு இருக்கா, அப்ப 2 இருக்கு. இதுல பாருங்க அளவு இருக்கா, அதுக்கு உங்களுக்கு குழப்பங்கிறக்காவே கொடுக்கும். அதே மாதிரி அறிவு இருக்கும் பாருங்க, அறிவு இருக்கா. சரிங்களா? அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின், ஒரு சில ஆப்ஷன்ஸ்ல அதுக்கான வேர்ட்ஸ் இருக்கும். ஆனா 2 வேர்டுமே அதுக்குள்ள இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த காடுக்கு வரும்ல, பொச்சம், அதே வந்து கணையம், பதுகை, அதுக்கப்புறம் வந்து முறில், கானகம், இது எல்லாமே வந்து காடு தான் குறிப்பிடுமா. அப்ப இந்த காடுக்கு வர எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இங்க பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. மலை, வெற்புனாலும் மலை, சிலம்புனாலும் மலை. வெற்புனாலும் மலை, சிலம்புனாலும் மலை, இதெல்லாமே வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிறதா, அறிஞர் பொருட்களை படிச்சிருப்பீங்க. நல்லா பாத்துக்கங்க. சரிங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஜங்கிள், ஜங்கிள்னா நமக்கு நல்லாவே தெரியும் காடு அப்படின்னு. ஜங்கிள்னா காடு, ஜங்கிள்னா காடு. அடுத்து வினைக்கேற்ற விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து. புதிய உரைநடை நூலுக்காக மா ராமலிங்கம் சாகித்ய அகாடமி பெற்றார்னு சொல்லி போட்டிருக்கு. இவர் சாகித்ய அகாடமி பெற்றார். அப்போ இங்க கொஸ்டின் எப்படி வரும், புதிய உரைநடை என்பது எவ்வகையான நூல்? தவறு. புதிய உரைநடை என்பது, புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஓகே. இதுவே வந்து சாகித்ய அகாடமி என்னும் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது, யாருக்குன்னா அது ஒவ்வொரு வருஷமும் யாருக்காச்சும் வழங்கப்படும். இதுவே இந்த இடத்துல வந்து 1981ஆம் ஆண்டு யாருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னு சொல்லி அங்க ஸ்டேட்மெண்ட்லயே இருந்து நீங்க கேட்டிருந்தாங்கன்னா அப்ப அது சரி. அப்ப வந்து எப்ப இருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல யாருக்கு கொடுத்தாங்க, கடைசியில போய் வரையும் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணும். அப்பதான் இந்த விஷயத்துல மாத்தி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். மா ராமலிங்கம் பெற்ற பரிசு எவ்வகையானது, இதுவும் வராது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, புதிய உரைநடைங்கிற வேர்டே இங்க வரல. அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இதுக்கு ரிலேட்டடா வந்து கொஸ்டினா மாறணும். இதுல வந்து இவரோட இயற்பெயர், இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, எழில் முதல்வன் சொல்லுவாங்க. இவரை எழில் முதல்வன். இவர் 1981 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. சரிங்களா? அப்ப அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த சாகித்ய அகாடமியோட நூல் என்ன அப்படின்னா புதிய உரைநடை. நீங்க பிறந்த வருஷத்துல யார் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் பின்னாடி வருஷம் ஞாபகம் வந்துடும். உங்க அக்காவோ தம்பியோ யாராச்சும் படிச்சிருந்தாங்க, யாராச்சும் பிறந்த வருஷத்துல யாராச்சும் அந்த சாகித்ய விருது வாங்கினா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ரிலேட்டடா இருக்கும் போது ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஈஸியா மறக்காது. ரிலேட்டட் இல்லாம நம்ம வந்து ஒரு வேணும்னு படிக்கிற மாதிரி படிச்சோம் அப்படின்னா அது மறந்துடும். அதனால சொல்றேன். அடுத்து கீழ்காண்பவற்றில் சரியான வினாக்களை தேர்ந்தெடுத்தீங்க. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. சரிங்களா? இது ஒரு அழகான வேர்டு. அப்போ வந்து இங்க என்ன ஆன்சர் ஆகும் பாருங்க, யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. சரிதானே? எதன் அன்பை, அது சரியா வராதுல்ல. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதுமா, உலகின் மொழிகள் போதுமான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் உண்டோ, இது வராது. அப்போ வந்து ஆன்சர் என்ன, 1, 3 தான் சரி. 1, 3. அடுத்து வாக்கிய அமைப்பினை எழுதுக. மைதிலி உணவு உண்டாள். ஒரு வினை வந்து அவங்களுக்கே அந்த பலன், ஒரு வினையோட பலன் வந்து அவங்களுக்கே போச்சு அப்படின்னா அது தன்வினையா இருக்கும். மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். பாருங்க, மைதிலி உணவு உண்டாள். கரெக்டா? அடுத்து வணிகர் கடையை திறந்து வைத்தார். வணிகர் கடையை திறந்து வைத்தார் செய்வினை. தன்வினைக்கும் செய்வினைக்கும் ஒரு சில ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற விஷயம் தன்வினை பிறவினை. சரிங்களா? தன்வினையும் செய்வினையும் இது ரெண்டுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா பாருங்க. வணிகர் கடையை திறந்து வைத்தார். திறந்து வைத்தார் அப்படின்னா அது அவருக்கு போறது கிடையாது, அவர் ஒரு விஷயத்த செய்யறாரு, அவ்வளவுதான். அப்ப வந்து அது செய்வினையில வரும். அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பருதி ஊஞ்சலை ஆட்டு வித்தான். பி பி செய்
பண்ணு இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னாவே நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா பிறவனேன்னு சொல்லியாச்சு. அப்ப இங்க என்ன வரும்? பிறவனே வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதுவே படுபட்டது உண்டு அப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னா செயற்பாட்டு வினை வந்துடும். கோவலன் கொலை உண்டான், செயற்பாட்டு வினை தரும். வினைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகிறார். இது கூட ஒரு கொஸ்டின் திருப்பி கேட்பாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்க. இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். அப்போ வந்து இந்தியா சொல்லும் போதே கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லிட்டேன். இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார்? அவ்வளவுதான் கொஸ்டின். இதுதான். இதே மாதிரி கொஸ்டின் கரெக்டா வர்றது இன்னொன்று இருக்கு. அப்படி கொடுத்ததுனால கீழே 1 3 சரி 1 4 சரி கொடுத்துருப்பாங்க. அதனால யோசிச்சு போடுங்க. அடுத்து வரைந்து. வரைந்து வேர் சொல்லை கண்டறிக. வரைந்தோட வேர் சொல் என்ன அப்படின்னா வரைந்தா வரும். வேர் சொல் எப்பயுமே என்ன சொல்லா இருக்கும் அப்படின்னா கட்டளை சொல்லா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் சொல் எப்பயுமே கட்டளை சொல்லா இருக்கும். அதே மாதிரி வரைதல் அப்படின்னா தொழில் பெயர் வரும். வரைதல் அப்படின்னா தொழில் பெயர். வரைந்தான் ஆண்பால் வினைமுற்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வரைந்தான் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று. சரிங்களா? அதே வரைந்து பெயரச்சம். இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. இது எல்லாத்தையுமே இப்படிதான் படிக்கணும் நீங்க. அடுத்து இங்க பாருங்க, ரோபோ. ரோபோ என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இயந்திர மனிதன். ஆட்டோமேட்டிக்னா தானியங்கி. சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன். அடுத்து இங்க பாருங்க, வலுவற்ற தொடரை காண்க. வலுனாலே குற்றம் சொல்லியாச்சு. அப்போ வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மயங்கொலிகள் இருக்குல்ல, அதுல எது சரியா அமைஞ்சிருக்கு? ஞானபீட விருது. ஞானபீட விருது. இந்த நா வருமா, இந்த நா வருமா, இந்த நா வருமா, இந்த நா வருமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஞானபீட விருதுக்கு இந்த நா தான் வரும். சரிங்களா? இப்போ ஞானபீட விருதுனா வந்து என்ன அப்படின்னா ஞானபீட விருது சாகித்ய அகாடமியை விட கொஞ்சம் ஹையர் கிரேட். அப்போ அது வந்து பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல ஞானபீட விருது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சவர் ஒருத்தர் தெரியாதவர். ஒருத்தர் அகிலன், இன்னொருத்தர் வந்து ஜெயகாந்தன். சரிங்களா? இந்த புதிய வார்ப்புகள் அந்த மாதிரி நூல்ல எழுதியிருப்பார்ல, அதெல்லாமே வந்து இவர் தான். ஜெயகாந்தன் நிறைய நூல்கள் திங்க்ல கடைசி எல்ல கொடுத்துருப்பாங்க. ஜெயகாந்தனை பத்தி நிறைய கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து எதையுமே வெளிப்படையா சொல்லுவார். அவர் அந்த அளவுக்கு தைரியசாலி. அதனால தான் அவர் எல்லாத்தையுமே பிடிக்கும் ரொம்ப, ஜெயகாந்தனை பத்தி. சரிங்களா? அப்போ 2 பேர் தான் ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. ஒன்று அகிலன், இன்னொருத்தர் ஜெயகாந்தன். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. சந்திப்பிழைனாலே நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு தெரியணும். வருமொழியில என்ன இருக்கணும் அப்படின்னா க ச த ப வரிசையில ஏதாச்சும் ஒரு எழுத்து இருக்கணும். அந்த எழுத்துக்கு இனமான மெய்யெழுத்து மிகும். அப்ப அந்த எழுத்துக்கு இனமான மெய்யெழுத்து மிகணும் அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா அங்க ஒரு விதி வரணும். நிலைமொழியில ஏதாச்சும் ஒரு விதியில மெய்யெழுத்து மிகும், அதாவது வள்ளின மிகும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கரெக்டான ஒரு விஷயம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஒன்றை சொல்லுவதற்கேற்ற மறுமொழியில என்ன இருக்கு? சோ இருக்கு. சோங்கிறது சாவரிசையில் வருமா? அப்போ சரியான இதுதான். அதோட இன எழுத்து என்ன? அது வந்து இச்சு. அப்ப இச்சு வரணும் அப்படின்னா இங்க ஏதாச்சும் ஒரு விதி வந்திருக்கணும். ரைன்னு வந்திருக்கு. ரைய பிரிச்சோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 2 + I. அப்போ ஐங்கிறது என்னது? 2ஆம் வேற்றுமை விரி. 2ஆம் வேற்றுமை விரியிலும் 4ஆம் வேற்றுமை விரியிலும் கண்டிப்பாக வல்லினம் மிகும். அதே மாதிரி 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். அதே மாதிரி 2, 3, 4, 5 ஆகிய உருவும் பயனும் உடன் தொக்க தொகையிலும். சரிங்களா? உருவும் பயனும் உடன் தொக்க தொகையிலையும் என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் மிகும். இது 3யுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனே வராது. அது முன்னாடியும் வீடியோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே தெரியும். நான் வரிசையை எழுதி கூட போட்டிருப்பேன். அப்போ வந்து எதெல்லாம் மிகும் எதெல்லாம் மிகாதுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க. அதை கூட நான் வந்து வள்ளின மிகும் இடங்கள்னா என்ன, மிக இடங்கள்னா என்ன, எப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டோட ஒரு வீடியோ எடுத்துறேன். சரிங்களா? அடுத்து இங்க என்ன இருக்கு? இது நிலைமொழி, இது வருமொழி. இங்க என்ன இருக்கு? ஈ இருக்கு. ஈங்கிறது கசட வரிசையில வருமா? வராது. அப்போ இங்க என்ன வராது? வல்லின மிகாது. அவ்வளவுதான். இங்கே போட்டுக்கலாம். அடுத்து இசைக்கப்படும் இசை. இங்கேயும் வல்லின மிகாது. இசைக்க வல்ல தாள. அப்ப இங்க வந்து என்ன? தா இருக்கு, ஆனா இங்க லா தான் இருக்கு. இங்க வந்து வல்லினம் மிகிறதுக்கான விதி கிடையாது. அடுத்து இங்க பாருங்க, தாள கருவி. கா வரிசை வந்துருச்சு, கசத போல வந்துருச்சு. தாளல லாவை பிரிச்சிங்க அப்படின்னா இல்லு பிளஸ் ஆகும். இந்த அகர இகரையீற்று வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்துச்சு அப்படின்னாலே அதுல வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த வல்லினம் மிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கருவி பறை. இங்க
பாங்கிறது வந்துருச்சு, ஆனா கருவியில இப்போ வரக்கூடாது. ஏன்னா இங்க அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் வரல. சரிங்களா? அடுத்து பிணி. பிணி என்னும் பிணிக்கு எதிர்ச்சொலை தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதையே பிணி என்ற சொல்லுக்குரிய பொருளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கலே, இங்க பாருங்களே, பிணினா துன்பம், பிணினா நோய், பிணினா வறுமை, மூணுமே அதோட பொருள் தான். அப்போ பொருள்கள் பொருந்தாதது எது அப்படின்னா நீங்க என்ன குறிப்பீங்க அப்படின்னா இன்பம் தான் குறிப்பிடுங்க. இதுக்கும் அதே ஆன்சர் தான், அதுக்கும் அதே ஆன்சர் தான். பிணினா என்ன? துன்பம். துன்பத்துக்கு எதிரான என்ன? இன்பம். அப்ப இந்த கொஸ்டினை மாத்தி போட்டு ஒரு கொஸ்டினா வைப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தடுமாறக்கூடாது. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தல்ல கிடைப்பது. இடமெல்லாம், இட இந்த மேவை தான் பிரிக்க போறோம். இல்லாம், இம்மு பிளஸ் ஏ. இந்த ஏ என்ன வரும்? வருமொழியோட சேர்ந்து வருமொழியை ஒரு முழுமை பெற்ற சொல்லா மாத்தி எல்லாம்னு மாறிடுச்சு. இது இடம். அப்ப இது என்ன புணர்ச்சின்னு கேட்குறாங்க அப்படின்னா இது ஒரு இயல்பு புணர்ச்சி, அவ்வளவுதான். இம்மு பிளஸ் ஏ மே, அப்ப இடமெல்லாம். அப்போ இது என்ன புணர்ச்சியின் பார்ப்படும் அப்படின்னா இயல்பு புணர்ச்சியின் பார்ப்படும். இதே இயல்பு புணர்ச்சினா வேற, விகார புணர்ச்சினா வேற. விகார புணர்ச்சி அப்படின்னா தோன்றல், திரிதல், கெடுதல், இது மூணுமே வந்துச்சுன்னா விகார புணர்ச்சி. இயல்பா ஒரு விஷயம் தோன்றுச்சு அப்படின்னா அந்த எழுத்துல அதுல ஒரு புதிதாக ஒரு எழுத்தோ தோன்றவோ மறையவோ இல்லை அப்படின்னா அது என்ன புணர்ச்சி அப்படின்னா இயல்பு புணர்ச்சி, அவ்வளவுதான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி எழுதுக. ரைம் அப்படின்னா இயைபு தொடை. ரைம் அப்படின்னா இயைபு தொடை. விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வாய்மையில் சிறந்த அறமாக கருதப்படுவது எது? வராது. வாய்மை என்பது சிறந்த அறமா? வராது. சங்க இலக்கியங்கள் சிறந்ததா? வராது. இதெல்லாம் படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். வாய்மையை சிறந்த அறமாக எந்த இலக்கியங்கள் பேசுகின்றன? சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. அப்போ முடிஞ்சிச்சு. இதுதான் ஆன்சர். வாழ்க்கை வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கூறுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் நான் எழுதுனேன். என்னன்னா அப்படின்னா தள், அல், அம், ஐ, கை, வை, து, பு, கு. இது எல்லாமே என்னன்னா தொழிற்பெயர் விதிகள். இந்த தொழிற்பெயர் விதிகள் எது வந்திருக்குன்னு பாருங்க. கை வந்திருக்கா? இதை தவிர மற்ற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமா? அப்போ இது வாழ்க்கை, இதுதான் தொழிற்பெயர் கண்டுபிடிச்சாச்சு. மீதி எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போனா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாழ்ந்த அப்படின்னா பெயரச்சம், வாழ்ந்த பெயரச்சம், வாழ்ந்து வினையச்சம், வாழ்ந்தனா வினையச்சம். வினையச்சனா என்னன்னா வாழ்ந்து முடித்தான், ரெண்டுமே ஒரு செயல்ல குறிப்பிடும். அப்போ வினை எச்சமா இருக்கீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு வினை வந்துச்சுன்னா தான் அது முற்று பெறும். அப்போ இது என்னது? வினை எச்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வினா வகைகளை கண்டறி. வினா எத்தனை? 6ன்னு சொல்லி கேட்டாச்சு. சரிங்களா? அறிவினா, அரிய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, இதெல்லாமே வினால வந்துடும். ஐய வினாவும் வந்துடும். அப்ப மொத்தம் 6 இருக்கும். வீட்டில் அரிசி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா? வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று தம்பி அக்கா தம்பிகிட்ட கேட்டாலும் சரி, இந்த மாதிரி கேட்டாலும் சரி, என்ன வினா? நம்ம ஒரு விஷயத்துக்காக அவங்களை ஏவுறோம். அப்போ ஏவல் வினா. அடுத்து மரபு தொடரின் பொருளை அறிக. பச்சை பொய். பச்சை பொய் பேசாதன்னு சொல்லுவாங்களா? முற்றிலும் பொய். அதாவது அவங்க பேசுறது எல்லாமே ஒரு பொய்யா இருக்கும் போது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முற்றிலும் பொய்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக. முதல்நிலை தொழில் பெயர் அல்லாதது எது? முதல்நிலை தொழில் பெயர்னா எப்படின்னா வச்சுங்களே, அது குறிலா இருக்கும். அதாவது பெரு பேரு, இது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். நடு நாடு, சுடு சூடு, விடுங்கிறது வீடா மாறும். சரிங்களா? இதெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின்லாம் பார்க்கும் போது ஏதோ நார்மலான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ண வேர்ட்ஸ்க்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. அவிர்த்தல். அவித்தல்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இட்லி அவிப்போம். இதுவே அவித்தல்னா விளக்க போய் அவிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவிர்த்தல், அழித்தல் வருமோ, இதை மறைச்சிருங்க. இதை மறைச்சிட்டு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே, அழித்தல், நீக்குதல், உயர்தல். அழித்தலா இல்லை நீக்குதலா, வேற எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஆனா அவிர்தல் அப்படின்னா பிரகாசமான ஒளின்னு அர்த்தமா. அவிர்தல் அப்படின்னா பிரகாசமான ஒளி. அப்ப என்ன வரும் அப்படின்னா ஒளிர்தல்னு ஒரு ஆன்சர்.
இது அப்படியே கொஸ்டினா கூட மறுபடியும் திருப்பி கூட கேட்கலாம். அடுத்த 50வது கொஸ்டின், சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ஒரு அழகான கொஸ்டின். இப்போ இலக்கண குறிப்பின்படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சென்றால். சென்றால் அப்படின்னா என்னது? பெண்பால் வினைமுற்று. சென்றால் பெண்பால் வினைமுற்றா? இது வந்த பெயரச்சம். வந்த பெயரச்சம். இதுவே வந்து நடந்து வினையச்சம். சரிங்களா? சித்திரை இளவேநீர் காலம். சித்திரை வந்து இளவேநீர் காலம். அப்போ இளவேநீர் காலம்னு எதுக்கு சொல்லி கொடுத்தேன்னு இப்போ புரியுதுங்களா? ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்னோட இன்டர்லிங்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனித்தனியாக படிச்சுட்டு அந்த ஆன்சர் வழியில் உட்காந்துருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதோட வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோ ஆன்சர் வீடியோ இதில் 50 கொஸ்டின் பார்த்தாச்சு. இதில் இருக்கிற 4 ஆப்ஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலுமே உங்களுக்கு 50 கொஸ்டின் எடுத்து அதை 4 ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துட்டே இருப்பேன். சரிங்களா? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு தமிழ் மேலே இருக்கிற பயம் போயிடும். நீங்கள் 95+ போடுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.